பங்காளி என்னப்பா? அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி மட்டும் மரியாதை இல்லாம பேசிடுச்சே. நீ எவ்வளோ பெரிய ஆளு. உங்க வீட்டு பொம்பளை ஆளுகெல்லாம் பேசுறதுக்கே தயங்குவாங்க. இந்த புள்ள இப்படி பேசுது. தப்பா பிடிச்சிட்டு வந்துட்டியோ? சாமி முட்டியல? ஆ, சரக்கு அடிச்சியல? சிறப்பாச்சு. எத்தனை ரவுண்டு? அதெல்லாம் கணக்கே இல்லை பங்காளி. அதானே. கறிச்சோறு எப்படி இருந்துச்சு? அது எல்லாம் ஆடு இல்லை, சொல்லவா வேணும். வந்த வேலை முடிஞ்சுல? ஆ, முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியை பாருங்க. இந்த புகை போகிற வேலையெல்லாம் அங்கே வேண்டாம். போங்க. மனசுக்கு பட்டுச்சு சொன்னேன். அப்படிதான். மூஞ்சி மொசரக்கட்டு ஆளுங்க செட்டு சேர்ந்து வந்திருக்காங்க. நந்தினி வா. என்ன மாமா? சக்தி அந்த பிள்ளை எங்க இருக்காங்க? அங்கிட்டு தான் எங்கேயோ பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள வர சொல்லு, நான் கூப்பிட்டேன். என்னாச்சு மாமா? அது வந்து ஜனனி பிள்ளை தெரியாம ஏதோ இப்போ போனாங்களா? அவங்க தான் சரக்கு அடிச்சிருக்காங்க. உங்க ஏன் நிழுது? போமா, சொன்னதை செய்யுமா. வர சொல்லு, அந்த புளி மரத்துக்கிட்ட வர சொல்லு. அக்கா, ஏற்கனவே இவரே கடுகடுன்னு இருப்பாரு. இப்ப குடிச்சிட்டு வந்து இவனுங்க வேற ஏத்தி விட்டு போறாங்க. ஐயோ, அந்த ஜனனி புள்ளி என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. ஏதோ நடக்க போற. அவ அப்பவே மாமா கிட்ட எப்படி பேசினான்னு பார்த்தல்ல. அவ மாமாக்கே பாடம் நடத்திட்டு இருக்கா. இதெல்லாம் அவ ஈஸியா சமாளிச்சிருவா. வா. என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு என்னவோ சரியா படல. அவ பேசுனத நீ கேட்டியா இல்லையா? நீங்க வேணா பாருங்க. அண்ணா கூப்பிட்டு ஏதோ பஞ்சாயத்து வைக்க போறாரு. அண்ணா வாங்கப்பா. ஐம் சாரி மாமா. எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணணுங்கிறதுக்காக எதையும் பேசல. மனசுல பட்டத சொல்லிட்டேன். அது உன் கருத்துமா. சொல்லிட்ட, பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமா, நீ வளர்ற பொண்ணு. வாழ்க்கையில் என்ன எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. என் அனுபவத்தை வச்சு சொல்றேம்மா. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நிதானமா இருக்கணும். பொறுமையா இருந்தா தான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். புரியுதா? சரி, அதை விடு. உங்களை நான் இதுக்காக வர சொல்ல. உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கள. என்ன இருந்தாலும் உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்கம்மா. ஒரே வீட்டுக்குள்ள ஒன்று மண்ணா வாழ்ந்தவங்க. உன் கல்யாணத்தில் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்கல்ல. ஆமா மாமா, என் மேல அவங்களுக்கு எப்பவுமே தனி பாசம். வாசுவ கூட கோச்சிப்பாங்க. ஆனா என்ன இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட விட்டு கொடுத்து பேசினதே இல்ல. எவ்வளவு பாசம் பார்த்தியாப்பா? ஆமாம்மா, நானும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் போய் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காதுமா. அதனால சென்னை போய் அவங்கள பார்த்து வந்துடு. சக்தி, நீயும் கூட போ. சரியா? நானா? ஆமாப்பா, நம்ம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு எல்லா நல்லதும் நடக்கணும்னு தான் குலசாமிகளுக்கு பூஜை போட்டோம். இந்த நேரத்தில் அவங்க சங்கடத்தில் இருக்கும்போது போய் பார்க்கலன்னா எப்படி? அதனால போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ எப்படி மாமா? அதை பற்றி நீ ஏமா கவலைப்படுற? எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்குமா. நாளைக்கு முதல் ஃப்ளைட்டுக்கே டிக்கெட் போட்டிருக்கு. இப்படியே ஏர்போர்ட் போனீங்கன்னா நேரம் சரியாக இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? இப்படியே போகிறீங்களா இல்லை வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுமா? இல்லை மாமா, நாங்கள் கிளம்புறோம். அவங்கள போய் பார்த்தா எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சரிம்மா, கிளம்புங்க. சக்தி, ஏர்போர்ட் வரைக்கும் இந்த பாண்டி பையில கூட கூட்டுங்க. சரிண்ணே. ஜனனி, மாமா, நம்ம குலசாமிகளுக்கு 90 கொண்டு போய் ஒத்தைக்கு பூசி விடு. எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஒன்றும் அவசரம் இல்லைப்பா. அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்புறமா வாங்க. ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க மாமா, கிளம்புங்க. சரிண்ணே, போகலாம். அந்த மகாராணியோட அத்தைக்கு மூக்கு உடைஞ்சிடுச்சுன்னா இந்த உலகம் சுத்தாம நின்னு போயிடுமா? ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டு அனுப்பிவிட்டு இருக்க. கைக்கும் வாய்க்குமே சரியா கிடந்த பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்துட்டு அவ இன்னைக்கு மதுரைக்கும் சென்னைக்கும் பறந்துகிட்டு இருக்கா. நீயும் பறக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குற. நேத்து அத்தனை சாதி சனங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினா. எப்படிப்பா வந்துச்சு இந்த தெனாவட்டும் தைரியமும் அவளுக்கு? எல்லாம் நீ கொடுத்த இடம்தா. வந்த அன்னைக்கே கையில கரண்டி கொடுத்து ஓடி சமையல் கட்டுக்குள்ளன்னு சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீ என்னடானா அவ கையில பேனா கொடுத்து நீ முதலாளி ஆயிட்டேமான்னு சொன்ன. அப்புறம் எப்படி மதிப்பா? இத பாரு, அவ ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறியா இல்லையா? இல்லன்னா சொல்லு.
நான் இப்பவே நடை கட்டுறேன். என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏம்மா இப்போ பேச வேண்டிய விஷயம் இது இல்லைம்மா. ஏப்பா, நம்ம வீட்டு மானம் காத்துல பறக்குதுன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கேன். நீ சாதாரணமா நேரம் இல்லைங்கிற. இதை விட வேற என்னப்பா தலை போற விஷயம்? தலை போகிற விஷயம் என்னம்மா? சொல்லுங்க கருணாகரன் சார். வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. போலீஸ்காரன் நல்லா தான் இருப்பீங்க. அப்புறம் என்ன திடீர்னு ஏன் ஆகும்? அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஞானம் தம்பி எங்கண்ணா? இங்கே தான் குலதெய்வம் கோயிலில் தான் காலையிலேருந்து இருக்கோம். என்ன விஷயம்? தம்பி நடுவில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாரா? ஆமாம் சார், நான் தான் ஒரு சோழி அனுப்பி வச்சேன். என்ன விஷயம்னு சொல்லுங்கள். அண்ணா, தம்பி சரக்கு சாப்பிட்ருப்பார் போல இருக்கு. வர்ற வழியில் சோழவந்தான் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் மேலே வண்டியை விட்டுட்டாரு. ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டாங்கண்ணே. பையனுக்கு கைகாலெலாம் முறிஞ்சு போய் ஜிஹெச்சி கொண்டு போயிருக்காங்க. பையனோட அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் சரி பண்ணி அனுப்பியிருப்பேன். அதுக்குள்ள இந்த சங்கத்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கண்ணே. சரி, ஞானம் தான் வண்டி விட்டு போதுனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அடிபட்ட பையனோட சித்தப்பன் நேர்லயே பார்த்துருக்கானே. அவன் தானே ஐ விட்னஸ். ஓஹோ. அந்த பையனோட குடும்பம் தனியா இருந்தா நானே பேசி சமாளிச்சு அனுப்பியிருப்பேனே. ஆனா இப்போ அந்த குரூப் வேற இன்வால்வ் ஆயிட்டாங்கண்ணே. என்னால ஒன்றும் பண்ண முடியலண்ணே. கரெக்டா எஸ்பி வர நேரம் பார்த்து ஸ்டேஷன் வாசல்ல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்கண்ணே. அதான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகி போச்சுண்ணே. நான் அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. எஸ்பி இன்வால்வ் ஆனதால என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்போவே அரெஸ்ட் பண்ணணும்னு கத்துறாங்கண்ணே. எது அரெஸ்டா? ஆமாண்ணே, ஒன்றும் பண்ண முடியலண்ணே. நான் அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சாலும் நைட்டு வரைக்கும் தான் தாங்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பண்ணுங்கண்ணே. சரி சார், சொன்ன வரைக்கும் சந்தோஷம். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க. வெளியே வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க. சரிங்கண்ணே. ஸ்டேஷன் அளவில் இருக்கட்டும். சரிங்கண்ணே. வச்சுருட்டா? நான் பார்த்துக்கிறேன். சரி, வச்சிடறேன். இப்போ வந்துடுவாங்க. இதுக்கு தான் அந்த பிள்ளைய மெட்ராஸ்க்கு அனுப்பி விட்டேன். புரியுதா? எங்க நான் எவ்வளவு சொன்னேன், என் பேச்ச ஒரு வாட்டி கேட்டுக்கலாம்ல மாமா. இன்னைக்கே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது. நீ என்னடி சொல்றது? என் தம்பி நேத்தே சொல்லிட்டான், இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு. இந்தா வந்துருச்சு. அந்த மெட்ராஸ்காரி வந்ததுல இருந்து ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு. ஏண்டா, உன்னை சூதானமா தானே போயிட்டு வர சொன்னாம? ஏண்டா இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்க? ஐயோ மா, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலம்மா. ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் தள்ளிக்கிட்டே போனியாமே. இருங்க இருங்க இருங்க, கத்துறாங்க பாரு. ஞானசேகரன், ஞானசேகரன், குணசேகரன், வெளியில வாங்கயா. குணசேகரன், ஞானசேகரன், இருங்க இருங்கம்மா, இருங்கங்கறல்ல. அந்தே போய் எல்லா கதையும் போட்டு போ. நாம ஏப்பா கதவு முன்னோம்? நம்ம யாருக்கு பயப்படணும்? அம்மா, இது பயந்துகிட்டு செய்யறது இல்லம்மா. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செய்யணும். புரிஞ்சுக்கம்மா. நமக்கு 1000 செல்வாக்கு இருக்கலாமா, ஆனா போலீஸ் கோர்ட்டுங்கிறது நம்மளோட பெருசுமா. ஆதி குணசேகரன் குடும்பத்தை டிவியில் போட்டு நாரடிக்கணுமா? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். ஏய், நீ வீட்டுக்குள்ள போ. அண்ணே, நான் உங்க கூடவே இருக்கேன். நீங்க வாங்க. சொன்னா கேள்றா, உன்னை பார்த்தா தான் ரொம்ப கொதிப்பாங்க. நீங்க எப்படி தனியா போவீங்க? சொல்ல இல்ல போடங்கற இல்ல. புரிஞ்சுக்க மாட்டியா? முட்டாள் மாதிரி பேசிட்டு போடங்க. ஏய் ஞானம், போப்பா, சொன்னா கேளுப்பா. நான் சொல்லாம வெளியே வரக்கூடாது. ஏனுங்க பாத்துக்க, உள்ள போட்டு போட்டு. அண்ணா, ஏதோ பிரச்சனைனா நீ உள்ள ஏறுமா. நந்தினி பாத்துக்க. நந்தினி, இந்த கதையை சாப்பிடு. வெளியே வாங்கயா. அத்தை, நீங்க வாங்க உட்காருங்க. நான் எதுக்குடி உட்காரணும்? அத்தை வாங்க அத்தை, வந்து உட்காருங்க வாங்க. எவன் வந்தா என்னடி? அத்தை, உங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடும். வாங்க வந்து உட்காருங்க.
உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். கைது செய் கைது செய் கைது செய் ஞானசேகரனை கைது செய் ஞானசேகரனை கைது செய் ஞானசேகரனை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஞானசேகரனை கைது செய் நிறுத்துங்க சொல்றல நிறுத்துங்க. யோ எல்லாரும் இங்க வந்து என்னையா பண்றீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நாங்க வந்து விசாரிக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. யோ எல்லாரும் கலைஞ்சு போங்க. என்ன சார் விசாரிச்சீங்க? நேத்து நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? அந்த ஆளு இடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள தைரியமா உட்காந்துருக்காரு. நீங்க அவரை விட்டுட்டு எங்க கிட்ட நியாயம் பேசுறீங்க? அவங்கள புடிச்சு உள்ள போடுங்க, அப்பதான் சார் நாங்க கலைஞ்சு போவோம். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஞானசேகரனை கைது செய் கைது செய் ஞானசேகரனை கைது செய் 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 ஞானசேகரனை கைது செய் பாரு சத்த கூடாது. கைது செய் கைது செய் ஞானசேகரனை கைது செய் கைது செய் கைது செய் பாரு ஞானசேகரனை கைது செய் பொறுமையா இருங்க. கைது செய் கைது செய் ஏய் சரியா பாத்துக்கலாம். கைது செய் கைது செய் யோ அமைதியா இருக்க மாட்டீங்களா? கைது செய் கைது செய் ஞானசேகரனை கைது செய் இருங்க இருங்க இருங்கப்பா ஞானசேகரனை ஏய், இருங்கப்பா. யோ இருங்கயா. பேசுவோம்ப்பா. என் தம்பி தான் காரை விட்டு ஏத்துனான்னு சொல்லிட்டு எப்படி உறுதியா சொல்றியே? சார் நான் பார்த்தேன் சார். தீப்பெட்டி ஆலைக்கு வேலைக்கு போயிட்டு செவனேன்னு ஓரமா போயிட்டு இருந்த பையனை உங்க தம்பி கார்ல வேகமா வந்து மோதி தள்ளிட்டு போயிட்டார் சார். கடை தெருவுல இருந்து நான் பார்த்தேன் சார். அதுக்கு நான் கேட்டா தப்பா? நான் ஏன் கேட்டா தப்பு இல்லைங்க, நல்லா கேளுங்க. அதுதானே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்களும் விசாரிக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் அதுக்கடையில் வீட்டு வாசல் வந்து கத்துனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இருக்க பணத்துக்கும் பலத்துக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அதான் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நாங்களே களத்துல இறங்கிட்டோம் சார். நாயை கிடைக்காம போக மாட்டோம் சார். முதல்ல உங்க தம்பி வெளில வர சொல்லுங்க. முதல்ல உங்க தம்பியை வர சொல்லுங்க சார் வெளியே. அவரை இப்பவே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கணும். உங்க பக்கம் நியாயம் இருந்தா அங்க பேசிக்கங்க. விட மாட்டோம் விட மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை விட மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை விட மாட்டோம். இருங்கப்பா. விட மாட்டோம். நீதி இருங்கப்பா, கிடைக்கும் வரை விட இருங்கப்பா. மாட்டோம். இருங்கப்பா. அப்படியே என் தம்பி கார்ல ஏத்துனது உண்மையா இருந்தாலும் அதை விசாரிக்க தானே போலீஸ் இருக்கு. அதை விட்டு போட்டு வாசல் வந்து கத்துனாப்புல நியாயம் கிடைச்சிருமா? சார் அடிப்பட்டு 21 மணி நேரம் ஆச்சு சார், இன்னும் போலீஸ் எஃப்ஐஆர் போடல சார். எப்படி சார் நம்புறது? யோ நீ சொன்னது எஃப்ஐஆர் போட்டுருமா? எதையும் விசாரிச்சு தான் போட முடியும். நீங்க விசாரிக்கிற லட்சணம் தான் தெரியுமே எங்களுக்கு. யோ என்னையா? சார் இங்க வாங்க. விட மாட்டோம் விட இருங்கப்பா மாட்டோம். கேக்குறேன். இப்போ என்ன சார் பண்ணலாம்? சார் இந்த கேஸை ப்ராப்பராக விசாரிக்க சொல்லியிருக்காங்க. உன் தம்பியை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் விசாரிச்சு அனுப்பிடுறேன். அந்த பேச்சு மட்டும் பேசாதீங்க, ஸ்டேஷன்லாம் அனுப்ப முடியாது. எஸ்பிஆர் மனோகரன் சார். ஆமா ஆமாம் சார். சார், அவர் எனக்கு நல்லா தெரியும். சார் உங்க தம்பியை வெளில அனுப்புங்க சார். தம்பி வீட்டில் இல்லைங்க. சார் வீட்ல இல்லனா அவர் எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்க, அங்க போய் பாத்துக்குறோம். ஏங்க வீட்டில் இல்லைன்னு மட்டும் தான் சொல்ல முடியும், அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. டேய் அப்ப இங்க தான்டா இருப்பாரு. கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். நான் அப்பவே சொன்னேன்ல, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன்ல. என் கழுத்தை புடிச்சிட்டு போனீங்கல்ல. இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? ஏய் இப்போ என்ன இருக்கு? நான் ஏற்கனவே கடுப்பா இருக்கேன், வாய் மூட்டுரு. இதுக்கு மேல எப்படிங்க வாயை மூடிட்டு இருக்க முடியும்? ஆ? நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல, அந்த பையன் சாக கிடக்குறானா? ஏங்க இவ்ளோ பண்ணிட்டு நேத்து அமுக்கமா வந்து பந்தையில உட்காந்து கறி சோறு சாப்பிடுறீங்க. இத நேத்தே வந்து சொல்ல இருக்கலாம்ல. அவன் கால்ல கையில விழுந்தாவது எதையாவது பண்ணிருப்பேனே. ஓ நீங்க போய் கேட்டீங்கன்னா அப்படியே அவங்க இறங்கி வந்துருவாங்களோ? அப்படி நீ வக்காலத்து வாங்கி நான் பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. அதுக்கு நான் ஜெயிலுக்கு கூட போவேன். சீ, என்ன மனுஷங்க நீங்க? இந்த நிலைமையில கூட உங்களுக்கு உங்க ஆம்பளத்தனத்தை விட்டு கொடுத்துட கூடாது. ஏய் வாயை மூடு, இல்ல மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துருவோம். ஆமா அடிங்க, என்ன அடிங்க, கழுத்தை நெரிச்சு கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாம் என்கிட்ட தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நடந்த கொடுமை எல்லாம் என் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தேன். ஆம்பளை பிறந்த ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு எந்த நியாய தர்மமும் இல்லாம போயிடுமா? அந்த பக்கத்துல நின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை நம்ம வீட்டு பிள்ளைக்கு வந்திருந்தா நீங்களா அவனை சும்மா விட்டுருப்பீங்களா? கும்பலோட போய் அந்த குடும்பத்தையே தூக்கி இருக்க மாட்டீங்க. என்னடி எதற்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இப்ப கூட உங்க கண்ணுக்கு நியாயம் தெரியலல்ல? இங்க யாரு யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம். நீங்க எதுவுமே செய்யலங்கற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்னடி உனக்கு? நான் ஜெயிலுக்கு போணுமா? இவ்ளோ பெரிய வீட்ல பிறந்துட்டு என்ன ஜெயிலுக்கு போய் இருக்க சொல்றியா? ஏன் பெரிய வீட்ல பிறந்தவங்க தப்பு செஞ்சா ஜெயிலுக்கு போக கூடாதா? உங்களுக்கு தனியா சட்டம் எழுதி வச்சிருக்கா? திரும்ப திரும்ப தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நான் பயங்கர கோவமாயிடுவேன். சொல்லிட்டேன். என்னடி தப்பு பண்ண? எப்பவோ
என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சு தொலைச்சேன். தெரியாம தப்பு நடந்துருச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. ஏண்டி உலகத்துல எவனும் என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் தெரியல? ஏன் நம்ம வீட்டுல கதிரு என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் பொண்ணு கேக்குறாளா? நீ ஏண்டி கேக்குற? எனக்கு எவனை பத்தியும் கவலை கிடையாது. அது அவன் பாடு, அவன் பொண்டாட்டி பாடு. எனக்கு ஏன் புருஷன், ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பம் தான் முக்கியம். நான் உங்களை தானே நம்பி வாக்கப்பட்டு வந்தேன். மத்தவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க தனிப்பட்ட முறையில இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் உங்களை எதுவுமே கேட்கல சாமி. எனக்குன்னு நீங்க எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க வேணாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளும் ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அது இன்னைக்கோ நாளைக்கோ உட்கார காத்து இருக்கு. நாளைக்கு என் புள்ள பள்ளிக்கூடம் போகையில இவ அப்பா கொலைகார, இவ அப்பா குடிகார அப்படி எல்லாம் பேசுனா என் பொண்ணு எப்படிங்க தாங்கிப்பா? இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டதுக்காக நான் பொறுத்துக்கிறேன் சாமி, நான் பொறுத்துக்கிறேன். என் புள்ள எதுக்கு பொறுத்துக்கணும்? இங்க பாரு, இதுதான் சமயம்னு நீ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. வாயை மூடிட்டு இரு. எங்க அண்ணன் சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக நான் சும்மா நின்னுகிட்டு இருக்கேன். இல்லன்னா உன்னை பகுந்துருவேன். அண்ணா அண்ணா எதுக்கு எடுத்தாலும் அண்ணா. உங்க அண்ணன் குடிச்சிட்டு போய் காரை ஏத்த சொன்னாரா? கொலைகாரன் குடிகாரன் எல்லா பட்டத்தையும் வாங்குங்க. ஏய், என்னடி விட்ட பேசிட்டு போயிட்டே இருக்க? இங்க பார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் சங்க அறுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம், புரியுதா? கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், அமைதியா இருக்கியா? கைது செய், கைது செய், கைது செய், இருங்கப்பா. கைது செய். யோ, அவர் ஏதோ சொல்லணுங்கிறாருல, அது என்னன்னு கேளுங்கயா. சும்மா கத்திட்டே இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா? என்னையா நீங்க? யாரு சம்பந்தப்பட்ட ஆள் யாரு? இந்த இருக்காருங்க பையனோட அப்பா. அவர் வர சொல்லுங்க, கொஞ்சம் பேசணும். எதுக்கு சார்? என்ன பேச போறீங்க? எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க சார். தனியா கூட்டு போய் மிரட்டலான்னு பாக்குறீங்களா? யாருங்க மிரட்ட போறாங்க? அப்ப அவரை நீங்க மிரட்டி தான் கூட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன நினைச்சு முழுசா தெரியாது. அவரை கூட்டு போய் விசாரிச்சு அவர் வாயால கேட்டதெல்லாம் நான் நம்ப முடியும். அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். சார், எது வந்தாலும் எங்க முன்னாடியே பேசுங்க, எங்க கமிட்டி முன்னாடியே பேசுங்க. யோ, என்னையா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? வாயா சார், நீங்க கூட்டிட்டு போங்க. வாங்க. யோ, இந்த நேரத்துல சும்மா இருங்க. நீங்க போங்க சார். கைது செய், 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 கைது செய். பாப்பா. மா பாப்பா உள்ள வா. வா, ஏன் பயப்படுற? தயங்காம உள்ள வா. நந்தினி, அந்த கதவை போட்டு. அம்மா, அந்த அடிபட்ட பையனோட அப்பா அம்மா. எதுவும் சாப்பிட்றியாப்பா? இல்ல வேணாங்க ஐயா. நந்தினி, அவனுக்கு சாப்பிடாதா கூட? பரவாயில்லம்மா. வேணாம்மா? வேணாங்க ஐயா. சரி, ஞானத்தை கூட்டு வா. ஞானம் ஞானம். அக்கா அக்கா, மாமா கூப்பிடுறாரு. அண்ணா, என்னண்ணே? என்னாச்சு பாப்பா? இவர் தான் என் தம்பி ஞானம். நேற்று ராத்திரி சம்பவம் நடந்துச்சுல, இவர் தான் வண்டி ஓட்டிட்டு போனவர். அந்த பையனோட அப்பா அப்பா. உன் பேர் என்ன சொன்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணியா? சுப்பிரமணி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யார், எவர், என்ன விவரம்னு உனக்கு நல்லா தெரியும். கேள்விப்பட்டிருப்ப. உனக்கு எனக்கு முன்ன பண்ண ஏதாவது பகை இருக்கா? கிடையாதுல்ல. இப்போ என் தம்பி தான் உன் மாயமால காரை விட்டு ஏற்றினாங்கிறத உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது. உன்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. வெளியே ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கான உன் தம்பி, அவன் வந்து சொல்கிறதும் கோர்ட்டில் நிற்காது. அப்படியே என் தம்பி தான் உன் மகன் மேலே காரை விட்டு ஏற்றினாங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் தப்பு என் தம்பி மேலேயா உன் மகன் மேலேயான்னு யாருக்கு தெரியும்? ஐயா, என் புள்ள பொறுப்பான புள்ளங்க ஐயா. ரோட்டில் போனால் கூட ஓரமாக தாயா போவான். என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் புத்திமதி சொல்கிற புள்ள ஐயா அது. சரி, நான் ஓ வழிக்கே வரேன். உன் மகன் மேலே எந்த தப்புமே இல்லை. எல்லா தப்புமே என் தம்பி மேலேனே வச்சுக்கிடுவோம். ஏதோ நடந்துருச்சு, அதுக்கு விதி கெட்ட நேரம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நடந்தது நடந்து போச்சுல்ல. ஏப்பா, இவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அம்மா இருமா, யாரும் பேச வேண்டாம். உன் மகன் கையாலெல்லாம் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனை பார்க்க பார்க்க என் தம்பி மேலே உனக்கு பயங்கரமாக கோபம் வரும்.
இவனை ஏதாவது செஞ்சிடணும்னு உனக்கு ஆத்திரமாக வரும். அந்த ஆத்திரத்துக்கு பின்னால் சில உண்மைகள் இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும். அந்த கோவத்தில் நீ என் தம்பி மேலே போலீஸில் கேஸ் கொடுத்துருக்க. வெளியே ஒரு குரூப் கத்திட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கிற தைரியத்தில் நீ கோர்ட்டில் கூட போய் நிற்கலாம். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கும்னு உன் அடிமனசுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த கேஸு கோர்ட்டுக்கு போய் நின்றுச்சின்னு வை, நான் சும்மா இருப்பேனா? மதுரை ஹைகோர்ட்லேயே பெரிய வக்கீலாக பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற வக்கீலாக பார்த்து களத்தில் இறக்குவேன். அவனை எதிர்த்து உன்னால் கேஸ் நடத்த முடியுமா? சத்தியமாக முடியாது. உனக்கு ஆஸ்பத்திரி செலவு பயங்கரமாக இருக்குது, அது கூட சேர்ந்து வக்கீல் ஃபீஸும் உன்னால் கட்ட முடியுமா? அந்த அளவுக்கு உனக்கு திராணி இல்லை. ஒருவேளை நீ ஒரு திறமையான வக்கீலை பிடிச்சே கேஸ் நடத்துகிறேன்னு வை, அந்த அளவுக்கு ஒருத்தனை உன்னால் பிடிக்க முடியாது. சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அப்படி ஒருத்தனை நீ பிடிச்சி அவனும் திறமையாக வாதாடி கேஸில் நீ ஜெயிச்சிட்டேன்னு வை, என்ன ஆகும்? என் தம்பி ஜெயிலுக்கு போவேன். என்னோட மொத்த கோவமும் உன் மேலே திரும்பும்.